சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஐடி போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி தான், புது ஆட்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்குமே இப்போது ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, நாளைக்கு நைட், அதாவது சனிக்கிழமை நைட் எந்த மாதிரியான தகவல் SBO போர்ட்டல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. என்னடா நோட்டீஸ் போர்டு இல்லாமல் SBO போர்ட்டலில் இந்த வீக் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அது சனிக்கிழமை நைட்டு தகவல் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரியான தகவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மக்களின் எதிர்பார்ப்பு தான் இது. என்னோட பதிவும் கூட தான் அது. இப்போது நம்ம SBO இதுக்கு முன்னாடிலாம் லீவ் விட்டப்போ நிறைய மக்களுக்கான வருமானம் கொடுக்கக்கூடிய பிளான்ஸுகளை ஈஸியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஈஸியாக ஒர்க்கிங், அதாவது ஒரு வீடியோ வாட்சிங் ஆகட்டும், ஒரு ஆர்டிக்கல் கான்செப்ட், இந்த மாதிரி விஷயங்களை தான் கொண்டு வந்தாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் எளிமையாகவும் இருந்துச்சு. இது போக குறைவான நேரம். இது போக வெப்சைட்டில் முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடு பண்ணாங்க. ஒரு வீடியோ கான்செப்ட்னால் ஒரு 5 வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு 150 ரூபாயோ 300 ரூபாயோ சம்பாதிச்சோம். ஆனால் இந்த பிரேக் எதுக்காக அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் எல்லாமே அப்டேட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே கேட்டிருப்பீங்க. இனி வரப்போகிற SBO இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த கான்செப்டாகவும் இருக்கலாம். ப்ளஸ் அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டியிருக்கும். என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று வீடியோ வாட்ச் பண்ணுறோம், இல்லை ஆர்டிக்கல் கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கொடுத்தவங்களுக்கு நம்ம ஏதோ மெயில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 7 மாத காலத்தில் நம்ம எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காம கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் ஆகிருக்காமான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இன்னும் ஒரு 1 வீக் ஆனால் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் அடுத்து SBOவில் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. பிளான் லான்ச் ஆன பின்னாடி ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதை எப்படி அதை எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ட்டு அங்கே எங்கேயும் அலைய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வர்ற SBO போர்ட்டல் தகவலில் இல்லை நோட்டீஸ் போர்டு தகவலில் என்னவான விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. பிளான் லான்ச்சிங்கை பற்றி சொல்லலாம். இன்னொன்று, நம்மளுடைய சங்கர் சார் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, அப்ரூவல் சீட்டோடு தான் இனிமேல் வரும்பொழுது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் சீட் வந்தோன்னு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்குள்ளே அந்த அப்ரூவல் சீட் கிடைச்சிரும்னு என்னுடைய வேண்டுதல். கண்டிப்பாகவும் கிடச்சிட்டா நம்மளுடைய ஒர்க்கிலேருந்து, வெப்சைட் ஆப்ஷன்லேருந்து பிளான் எந்த மாதிரி பிளான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு 1 by 1 அடுத்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அந்த நம்ம தயாராகிக்கலாம் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இது என்னுடைய எதிர்பார்ப்பும் ப்ளஸ் மக்களின் எதிர்பார்ப்பும் கூட. 7 மாதம் முடிய போது லீவ் விட்டு, இதுக்கு முன்னாடிலாம் லீவ் விட்டப்போ நிறைய ரொம்பவே ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஈஸியான வேலையாக தான் கொடுத்தாங்க. இனிமேல் வர பிளான்லேயும் அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் எல்லா பேருமே அந்த ஒரு நாலேஜ், இன்டர்நெட் நாலேஜ்ன்றது அதிகமாக எடுத்துக்கல. இனி கற்றுக்கலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, கற்றுக்கலாம். இன்னும் இருக்கும் காலங்களில் அந்த நாலேஜை கற்றுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் அநேகமாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நான் பேச நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும்தான். சார் நமக்கு SBO மேலே கான்ஃபிடென்ட் 100% கான்ஃபிடென்ட் இருக்குது, ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்ரூவல் வாங்காமல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்ரூவல் வாங்காமல் ஸ்டார்ட் பண்ணி பழையபடி ஏதோ ஒரு இஷ்யூனால் நிறுத்தி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் 1 or 2 வீக்ஸ் லேட்டானால் பரவாயில்ல,
லைஃப் லாங் நம்மளுக்கு இந்த எஸ்பிஓ வேணும் அப்படின்னு நான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுருக்கேன். அவங்களும் ரைட் சார், ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டுருக்காங்க. நாளைக்கு வர தகவல் கண்டிப்பாக இந்த பிளான் லான்ச்சிங்காவோ அல்லது என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமாவோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் நினைக்கிறோம், உங்களோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லா பேருமே பிஸியாக போகிறோம்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குற வேலை எந்த மாதிரியான ஜாப் இருக்க போகுது அப்படின்னு 1-2 தகவல் கொடுப்பாங்கன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? சரி ரைட், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படியே சல்லுன்னு போயிடும். நாளைக்கு இரவு வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை மிச்ச மீதியை என்னால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.